குருப்பியோ நமக. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அஸ்தங்கம் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஒளி அளவுகள் இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒளி அளவு இருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு சின்ன ஒளியை எடுத்துகிட்டு போனோம்னா அது நமக்கு தெரியாது. அதாவது இப்போ பெரிய சூரிய வெளிச்சம் இருக்குது, அதில் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோன்னா அதில் அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் நமக்கு தெரியாது. அதே போல் தான் அஸ்தங்கம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு செயல்படுது. ஒளி அளவுகளை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன அஸ்தங்கத்தில் பார்த்திங்கன்னா, சூரியனுக்கு அருகில் போகிற கிரகங்கள் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய ஒளி பிழம்பு, ஒளி குழம்புன்னு சொல்லலாம், நெருப்பு குழம்பு. அப்போ அதுக்கு பக்கத்தில் போகிற கிரகங்கள் எல்லாமே ஒளி இழந்து அந்த பெரிய ஒளி மட்டும்தான் தெரிய வரும். அதுதான் அஸ்தங்கம் அப்படின்னு, அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் சுப பலனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாகவும் இருக்குது. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு மினிமம் ஒரு 3 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம் சூரியன் கூட ஆயிடுச்சுன்னா அந்த கிரகங்களால் மிக சுப பலன்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் சூரியனை நோக்கி போகிற கிரகங்கள் அஸ்தங்கம் ஆயிருக்கா, சூரியனை தாண்டி வந்த கிரகங்கள் அஸ்தங்கம் ஆயிருக்கா அப்படிங்கிற 2 விஷயமும் பார்க்கணும். இப்போ ஒரு தீ இருக்குது, எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு பக்கத்தில் போக போக நமக்கு ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த தீ பிழம்பை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போக போக அதனுடைய அஸ்தங்க தோஷம், அதாவது ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே போல் தான் இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிற விஷயமும். அதை நல்லா டீப்பாக பார்த்துக்கணும். அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகங்கள் நமக்கு பலன் தராது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய பலனை யார் கொடுப்பார் அப்படின்னா, சூரியனே அவருடைய தசாபுத்தி அந்தரத்தில் செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதை எந்தெந்த கிரகம் என்ன டிகிரியில் அஸ்தங்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் +or-17 டிகிரி, புதன் +or-11 டிகிரி, குரு +or-15 டிகிரி, சுக்கிரன் +or-9 டிகிரி, சனி +or-17 டிகிரி. இதில் இந்த 5 கிரகங்களில் பார்த்திங்கன்னா புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புதன், சுக்கிரன், சூரியன் 3மே முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ முக்கூட்டு கிரகங்களாக இருக்கும்போது புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை. சுக்கிரனுக்கு ஒரு சில நிலையில் உண்டு, ஒரு சில நிலையில் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரன் சுப கிரகம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கணும். இப்போ சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிருக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில்னா அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதப்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் அஸ்தங்கத்தில் இருக்கும். 2000 பிறந்தவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் அஸ்தங்கமாக இருக்கும், 2 கிரகங்கள் அஸ்தங்கமாக இருக்கும். அப்போ அதை எப்படி பலன் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம பலன் சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதை தோஷமாக சொல்லணும் அப்படின்னா, போன ஜென்மத்தில் யாருக்கு நாம் எந்த கொடுக்கலையோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் பெற இயலாது அப்படிங்கிறது தான் இந்த தோஷத்தோட நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, அஸ்தங்க தோஷம் நம்ம புதனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ குஜாதிய ஐவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். அப்போது இதில் ராகு கேதுக்கள் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்க்கணும். ராகு கேதுக்களுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் தான் சூரியனோடையோ சந்திரனோடையோ சேரும்போது கிரகணத்தை ஏற்படுத்துது, கிரகண தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால் ராகு கேதுக்களுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. அது கிரகண தோஷமாக மாறிடும். சூரியன்கிட்ட போகும்போது சூரிய கிரகணம் அப்படிங்கிறதும், சந்திரன்கிட்ட போகும்போது சந்திர கிரகணமாகவும் நம்ம சொல்லப்படுறோம். அதனால் அதுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களுக்கு தான் அஸ்தங்க தோஷம் உண்டு. ஸோ அப்போ அஸ்தங்கம் அடைந்த கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அத்தனை டிகிரியை தாண்டி வெளியில் போகும்போது அவங்களுக்கு அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதற்கான
பலன்களையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.